2026ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் கவனம் இலங்கையின் மீது திரும்பியிருக்கிறது. ஆனால் அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் கசப்பான உண்மைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் லிவிங் இதழ் வெளியிட்டுள்ள தரவரிசையில் ஓய்வு பெற்றவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு உலகின் மிக மலிவான நாடாக இலங்கை முதலிடம் பிடித்துள்ளது. வெறும் $2200 இருந்தால் போதும் கடற்கரையோரம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் புகழாரம் சூட்டுகின்றன. ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. சர்வதேச அளவில் கொழும்பு நகரம் ஒரு சாதாரண மனிதன் வீடு வாங்குவதற்கு மிக கடினமான நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆம், ஒரு சாதாரண இலங்கையர் தனது ஒரு மாத சம்பளத்தில் 1% கூட செலவு செய்யாமல் தொடர்ந்து 55 ஆண்டுகள் சேமித்தால் மட்டுமே கொழும்பில் ஒரு சிறிய வீட்டை வாங்க முடியும் என்ற அவல நிலை நிலவுகிறது. நிலம் மற்றும் வீடுகளின் விலை கட்டுப்பாடின்றி உயர்ந்து வருவதற்கு பின்னால் ஒரு மாபியா செயல்படுவதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது. இதனை தடுக்க புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் சாமானிய மக்களின் வீட்டுக் கனவு என்பது இப்போதைக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு சொர்க்கமாக தெரியும் அதே இலங்கை இன்று சொந்த நாட்டு மக்களுக்கு வாழ தகுதியற்ற அளவு விலைவாசி உயர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் பலன் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.